சிகரம் தொடுபவர்கள் நீங்கள் சரித்திர நாயகிகளாகவும் சரித்திரம் படைப்ப வரலாற்று வேந்தர்களாகவும் உலா வருகின்ற பெண்களை வரவேற்கின்ற விதமாக வரவேற்புரையாற்ற ஆங்கிலத்துறை பேராசிரியர் சிமிலா அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Good afternoon. Once a woman, I feel really proud to stand before you. I heartily welcome our Honorable Secretary, Mrs. Gayatri Govind, Maridamnalli Group of Institutions, Jayam and Arts and Science College. Welcome our brave woman, Special Chief Guest Dr. P. Mahalakshmi, Deputy Superintendent Police, Ernakulam. Welcome honoring Chief Guest Mrs. G. Rajalakshmi, Maridamnalli Group of Institutions and AO. Welcome once again, a very happy Women's Day. Thank you. கருணையின் உருவாய் தாயின் பண்பாய் தனித்துவம் மிக்க விளங்குகின்ற அன்பிற்கு அன்னை தெரேசாவாக வீரத்திற்கு ஜான்சி ராணியாக மதிப்புக்குரிய அம்மையார் மருதநெல்லி கல்வி குழுமத்தின் செயலாளர் காயத்ரி கோவிந்த் அம்மையார் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. மங்கையராய் பிறப்பதற்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லிட்டு முடிச்சிடலாமா? ஒரு நாள் மட்டும் சந்தோஷப்படலாமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷப்படணும். நம்ம பொண்ணா பிறந்ததை நினைச்சு நாம பெருமைப்படணும் இல்லையா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் சாதிச்சு இல்லையா நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்னா நமக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஓகேவா? சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்க நல்லபடியா படிச்சு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம நல்லா படிச்சு வெளியில வர முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த செல்போன் எல்லாம் கையில வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ இல்லை. இந்த காலேஜ் கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு போனோம்னா சீக்கிரம் ஃபஸ்ட் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல? ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. நல்ல விஷயத்துக்காக மட்டும் ஓகேவா? படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில எந்த ஒரு தகவல் உங்களுக்கு தெரியாதது அதையும் தேடி தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு ஒரு கத்தி மாதிரி. கத்தி எப்படி யூஸ் பண்ணுவோம்? நல்லதுக்காக யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த அளவுக்கு போன நல்லதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியா கிளியரா மைண்டை வச்சுட்டு நல்லா படிச்சு நல்லா கிளியர் ஆகுங்க. ஓகேவா? ஒரு செகண்ட். ஹாப்பி விமென்ஸ் டே. தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை தகுதியான செய்யும். வள்ளுவன் குறிப்பிட்டிருப்பார் அல்லவா, உள்ளம் உடைமை உடைமை என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த மோட்டிவேஷன் யாரும் கிடையாது, உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவேஷன். அம்மையார் அவர்கள் மிக சிறப்பான கருத்துரைகளை எடுத்துரைத்தார்கள். தனி மனித ஒழுக்கம்தான் சமூகத்தின் ஒழுக்கம் என்று, தனி மனிதனுடைய கட்டுப்பாடுதான் சமூகத்தினுடைய கட்டுப்பாடாக. ஏன்னா நாம் சமுதாயத்தை மாட்டுகிறோமோ இல்லையோ, நாம் எவ்வாறு இருக்கின்றோம், நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம் என்ற சிந்தனையோடு பயணித்தால் மட்டும்தான் தனி மனிதன் மாற்றமே சமுதாய மாற்றம் வேண்டுகின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினராக நம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்ற நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவு என்று தீரத்துடன் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற பெனாகர காவல் துணை காவல் ஆய்வாளர் அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்விப்பார்கள். தூகில் அணிவித்தும் பொன்துகில் அணிவித்தும் ஒவ்வொரு அறிஞர்களின் திருப்புமுனையாக அமைவது புத்தக பரிசினை நினைவாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தின்
செயலாளர் காயத்ரி கோவிந்த் அம்மையார் அவர்களுக்கு நிர்வாக அலுவலர் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக கல்லூரி செயலாளர் மதிப்புக்குரிய காயத்ரி கோவிந்த் அம்மையார் அவர்கள் நிர்வாக அலுவலர் திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு பொன் தூக்கில் அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றார். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய எமது கல்லூரியின் தாவரவியல் உதவி பேராசிரியர் செல்வி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் டாக்டர் பி மகாலட்சுமி அவர்களை பற்றி அறிமுகம் செய்கிறேன். துடிப்புடன் பணியாற்றுகின்ற பெண் துணை காவல் கண்காணிப்பாளர் அம்மையார் மகாலட்சுமி அவர்கள் நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளில் பணியாற்றி சிறப்பு பெற்று தற்போது பெண்ணாகரத்தின் சிறப்பு சேர்க்கும் வகையில் சமூக சேவை செய்து வருகிறார். அவர்கள் படித்தது மருத்துவத்துறையாக இருந்தாலும் காவல்துறையின் மீது ஈர்ப்பும் லட்சியமும் பாதையும் கொண்ட சமூக சேவை மனப்பான்மை கொண்டவர். நமது மருதம் கல்வி குழுமத்தின் ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிகளுக்கு முன் மாதிரியாக திகழும் அம்மையார் மகாலட்சுமி அவர்களே ஆவார். அவரை போற்றும் வகையில் கவிதை ஒன்று. காவல் பணியை வேலையாக இல்லாமல் சேவையாக கூட கருதாமல் தியாகமாக செய்து வரும் துணை காவலர் கண்காணிப்பாளர் அம்மையார் மகாலட்சுமி அவர்களை இந்நேரத்தில் வணங்குவோம். நன்றி. அனைவருக்கும் என்றவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக உள்ளார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியுடைய வாக்குக்கு இணங்க பெண் புரட்சியாளராகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராகவும் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவுடன் வீரமங்கையாக பெண்ணாகர வட்டார பகுதியில் ஒரு அமைதியின் சூழலாகவும் சமுதாய நிகழ்விலே பங்கெடுத்து தன்னால் முடிந்த சமூக சேவையும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டியாகவும் அம்மையார் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். பெண்ணாகர துணை காவல் கண்காணிப்பாளர் மதிப்புக்குரிய மாட்சிமை பொருந்திய அம்மையார் மகாலட்சுமி அம்மையார் அவர்களை சிறப்புரையாற்ற மருதநெல்லி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம்.